அப்போ அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப விசாலமானது. அவன்கிட்ட ஆர்வத்தோட 2 ரக்காத் தொழுவுங்க, அதோட வெயிட்டே தனி. ஒரு ஹஜ்ரத் இப்போ வந்து ஒருத்தனுக்கு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, அவன் பாட்டுக்கு தொழுது தள்ளுறான், அவன் பாட்டு குரானை ஓதி தள்ளுறான். அவனும் ஒருத்தனுக்கு சூழ்நிலை அமையல, அவன் ஒரு சூறா ஓதனானா இது மிகச்சிரும். புரியுதுங்களா? ஒருத்தன் வெறும் 2 ரக்காத் தொழுவான், இந்த பக்கம் 200 இருக்கும், நிற்காது. அதான் ஆர்வத்தை பார்ப்பான். இந்த சிரமத்தில் இருந்துக்கிட்டு இவன் இப்படி செஞ்சுருக்கிறான், இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இவன் செஞ்சுருக்கிறான். இதுதான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அமல்களின் பேரால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அமல்கள் போனீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் அமல் செய் கற்றுக் கொடுப்பாங்க. அமல் செய்யலாம் வேணாங்களா? என்ன மாதிரியான ஒரு இது பூஸ்டப் பண்ணப்படுதுன்னா, ஏதோ அல்லாஹ்வுக்கு இந்த அமல்கள்லாம் ரொம்ப தேவை, இந்த அமல்களை வச்சு அல்லாஹ் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ண வேண்டிய மாதிரி இந்த அமல்கள் வந்து ரொம்ப அல்லாஹ்வுக்கு தேவைங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சு ரொம்ப பூஸ்ட் பண்ணுறாங்க. அமல்களை அதிகப்படுத்துகிற அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அமலை அதிகப்படுத்துகிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. அமல் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கேயாவது ரசூல்லா அமல்களை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்களா? மாறா குறைக்க சொல்லி வேணால் ஏகப்பட்ட ஹதீஸ் என்னால் காட்ட முடியும். அதிகமாக அமல் செய்கிற ஆட்கள் திட்டு வாங்கியிருக்காங்க ரசூல்லாட்ட. என்ன அமல் பண்ணிட்டு குறைச்சிட்டு போ, குறை, இன்னும் கம்மி பண்ணு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூல்லா சொல்கிறாங்க, அமல்களை கொண்டு சொர்க்கம் கிடையாது. என்ன சும்மா இது இந்த வேலை செய்கிறதுக்கு மலக்குகள் இருக்காங்க. இதுக்கு வந்து அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்க, மறுபடியும் பேச்சு வந்து யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. கடமையான தொழுகை அதோட இடத்துல இருக்குது, சுன்னத்தான தொழுகை அதோட இடத்துல இருக்குது. இந்த மேலே வந்து இந்த அமல்கள் செய்யணும்னு சொல்லி என்ன அமல்னே தெரியாமல் ஒரு பூஸ்டப் வந்து சமுதாயத்தின் மத்தியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்லீக் ஜமாத்தில் போய் ஒரு கஸ்ட்டு போய் உட்காருங்க, இவங்க அதான் சொல்லுவாங்க, அமல்கள் செய்யணும், அமல்கள் அதிகப்படுத்தணும், நன்மை கவுண்டிங் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க, குவாலிட்டி தான் எல்லாம் பார்க்குறான். 2 ரக்காத்னாலும் அப்படி நிற்கணும், அந்த உள்ள தூய்மையோடு நிற்கணும். அந்த ஈமானை அதிகப்படுத்துறது வேணால் வேலை செய்யும், இந்த ஃபீல்டில் வேணால் வேலை செய்யும். செய்ய வேண்டிய வேலை இது எது? உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டியது, ஈமானை வந்து பியூரிட்டி பண்ண வேண்டியது, ஈமானை அதிகப்படுத்த வேண்டியது, செய்ய வேண்டிய வேலை இது. இது வந்து ரசூல்லா சொல்கிறாங்க. புகாரில் 69 ஹதீஸு, மார்க்க விஷயங்களில் மக்களுக்கு எளிமையை உருவாக்குங்க. மார்க்க விஷயத்தை நீங்கள் பயான் பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட எளிமையே இருக்கோ அதை சொல்லுங்கள், சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ஒருத்தன் வர்றான், அவனால் ஜமாத் தொழுக பாசிபிள் கிடையாது, அவனை கூப்பிட்டு ஜமாத்தா தொழுக மாட்டேங்கிறா நீ எல்லாம் என்ன, அவன் வேலை அந்த மாதிரி அந்த பொசிஷனில் இருந்தானா நீ தொழுவியா? முதல்ல அதை பாரு. அதை அவன் தொழுவ நேரத்துறதே பெரிய கஷ்டம். ஒரு கடை இருக்குது, இன்னைக்கு